பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ், இன்னொன்று ஒரு பேட் நியூஸ். பேட் நியூஸ்னு சொல்லலாது, பேட் நியூஸுக்குள்ளே ஒரு குட் நியூஸ் இருக்குது. இன்றைக்கி அனைவருக்கும் வணக்கம் ஸ்காட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொஞ்சம் நாளாக சின்ன சின்ன வேலைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டைமாக யூடியூப் செய்யலை. ஸோ ஒரு பார்ட் டைமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் என்னோடய வேலையும் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் யூடியூப் சேனல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ லீவ் கிடைக்கும் போது தான் அப்பப்போ வீடியோ போடுறது. ஸோ இந்த கொஞ்ச நாளாக கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு, அதனால் வீடியோ போட முடியலை. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ், இன்னொன்று ஒரு பேட் நியூஸ். பேட் நியூஸ்னு சொல்லலாது, பேட் நியூஸுக்குள்ளே ஒரு குட் நியூஸ் இருக்குது. இன்றைக்கி அந்த 2 விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போனால். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஸ்காட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குட் நியூஸை பார்த்துட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுக்காக ஒரு புதுசாக ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா என்ன மைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் மைக் தான் வாங்கியிருக்கோம். இந்த மைக் தான் நம்ம யூடியூப் சேனலுக்காக வாங்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் மைக் தான். டராஸில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது மாடல் பார்த்திங்கன்னா K9 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சொல்லி தான் அடிச்சிருக்கு. நினைக்கிறேன் எப்படியுமே சைனாவிலேருந்து தான் வந்திருக்கு. எல்லாமே சைனீஸ்லேயே இருக்கிறதுனால சில வேலை எப்படியுமே ஜஸ்ட் சைனா ப்ராடக்ட் ஒன்று தான் இது. ஏற்கனவே ஒரு வாட்டி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அன்பாக்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. மறுபடி நம்ம காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம இது கொஞ்சம் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டரும் 2 மைக்கும் வந்துருக்குது. ஸோ ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே கனெக்ட் ஆகுது. ஸோ பார்ப்போம் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு. ஏற்கனவே ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு வாட்டி. பார்த்திங்கன்னா இதில் சார்ஜ் போடுறதுக்கு போட்டெலாம் இருக்கும். இந்த பக்கம் சார்ஜ் பண்ணணும். டைப் சி தான் இருக்குது. ஓகே, ரெண்டு மைக், ஒரு அடாப்டர். இது பார்த்திங்கன்னா டைப் சி போர்ட்டில் இருக்குது. இதில் வந்து நமக்கு மைக்ரோ யூஎஸ்பி, அதாவது மைக்ரோ டைப் இருக்குல்ல, அந்த இதுவும் அடாப்டர் இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ வர நிறைய மொபைல் ஃபோனுங்க எல்லாமே டைப் சினால் இது நமக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மைக்ரோ அடாப்டர் இருக்கிறத வாங்கியிருந்தோம்னா நமக்கு பெருசாக யூஸ் பண்ணி கேளாது. அதனால் டைப் சி உள்ள அடாப்டராக பார்த்து வாங்கியிருக்கோம். ஓகே ஸ்காட், இந்த மைக் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மைக் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் மைக் 2 வந்திருக்கு. நம்ம அதை வந்து 2 கனெக்ட் பண்ணி 2 பேர் யூஸ் பண்ணலாம் அந்த மைக்கை. அதாவது நம்மளால் இன்னொருத்தர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மைக் கொடுக்கலாம். ஸோ அதனால் 2 மைக் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைப் சி அடாப்டர் தான் அதில் வந்துருக்குது. ஓகே, இது வந்து K9 மாடல் அப்படின்னு சொல்லி தான் மாடல் ஒன்று. இது கிட்டத்தட்ட டராஸில் எனக்கு 3500 இந்த மைக் கிடச்சி. கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸுக்கு இது ஓகேவா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஒயர்லெஸ் மைக் ஒன்று வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போது தேடி பார்க்கும்போது தான் இந்த மைக் நமக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு மைண்ட் செட்டில் வாங்கினேன். ஸோ இனி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகேவா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ நம்ம இது வந்து இதுக்கு பிறகு பேச போகிற விஷயமெல்லாம் இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சவுண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போது கேமராவில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்கேன். நம்ம கேமராவில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் போர்ட் எதுவுமே இல்லை. அதாவது எக்ஸ்டர்னலாக மைக் வந்து இதில் யூஸ் பண்ண இயலாது. நம்ம வேற ஒரு டிவைஸில் எதுலையோ இல்லை மொபைல் ஃபோன்லேயோ எதுலையோ வாய்ஸை வந்து தனியாக ரெக்கார்ட் பண்ணி தான் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இதிலேயே இன்டர்னலாக மைக் ஒன்று இருக்குது. அதில் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மைக்குக்கும் இந்த மைக்குக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நம்ம கேமராவுக்கு யூஸ் பண்ண முடியாது. நம்ம டைரெக்டாக நம்மளோட மொபைல் ஃபோனுக்கு இதை கனெக்ட் பண்ணி அதில் ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த மைக்கை பார்த்தீங்கன்னா நம்ம காலரில் மைக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இப்படி யூஸ் பண்ணும்போது இப்போ நான் வந்து மைக்கில் தான் பேசிக்கிருக்கேன். ஸோ மைக்குக்கு இருக்க வாய்ஸுக்கும் நம்ம ஏற்கனவே பேசின வாய்ஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு என்ன மாதிரி வாய்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகேவா என்ன அப்படிங்கிறது தெரியலை. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி போட்டுவிடுங்க. ஓகே, இப்போ இந்த மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ கேப் இருக்கும்போது மைக்கு பேசுறது நல்லா கிளியரா இருக்கா, இல்லைன்னா இவ்வளோ தூரம் சரியா நம்ம வந்து மைக் கலக்கிட்டு இப்படி கையில் வச்சு பேசும்போது நல்லா கிளியரா இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஸோ கையில் வச்சு கொஞ்ச நேரம் பேசுவோம்.
அதாவது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குட் நியூஸ் இதுதான். மைக் ஒன்று வாங்கியிருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனலுக்காண்டி. அடுத்து ஒரு குட் நியூஸ், அடுத்து இல்லைன்னா அடுத்து பேட் நியூஸ்னு சொல்லி. ஸோ வந்து பேட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பல்சர் 180 பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியாச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் நம்மளால வீடியோ போட முடியல. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக பைக் விஷயமா அங்கங்கே கொஞ்சம் ஓடி ஓடி அலைஞ்சு ஒரு மாதிரி பைக்கை வந்து சேல் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் பைக்கை நம்ம ரெடி பண்ணி ஓடலாம் அப்படின்னு சொல்லி தான் மைண்ட் செட் இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை ஃபுல்லாமே வீலிங்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் ஒன்று இருந்துச்சு. ஏன்னா 180cc அதோட பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டாலும் வீலிங் பண்ணுறதுக்காக அந்த பைக் வரும். ஏன்னா செம்ம வெயிட் பைக்கு, சரியான வெயிட்டு. ஸோ வீலிங்க்கு வெயிட்டான பைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு, ஸோ இந்த பைக்கை ஃபுல்லாமே நம்ம வீலிங்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் மைண்ட் செட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா பைக்கை சேல் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. ஒரு மாதிரி பைக்கை சேல் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்மளால அந்த பைக்கை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எப்போ பார்த்தாலும் கேரேஜ்லயே தான் இருக்கும் பைக்கு. அதனால பைக்கை கொடுத்தாச்சு. அதுல ஒரு குட் நியூஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புது பைக் ஒன்று வாங்க போறோம். ஸோ அதுதான் குட் நியூஸ். ஆனா இப்போ வாங்குவோமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். எப்படியும் கண்டிப்பா புது பைக் ஒன்று வாங்குவேன். ஆனா இப்போயா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ எப்படியும் கொஞ்ச நாள் போகும். எப்படியுமே பிராண்ட் நியூ பைக் ஒன்று தான் வாங்கணும். வாங்கினா அது என்ன பைக் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இப்போதைக்கு இல்லை. 2, 3 பைக்கு மைண்டில் இருக்குது. இந்த பைக் வாங்குவோமா அந்த பைக் வாங்குவோமா அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த பைக் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன பைக் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி. இதுதான் இன்னைக்கான விஷயம். ஸோ நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸ்குவாட், அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். புது பைக் வீடியோவாகவும் இருக்கலாம். சில வேலை எப்படி அப்படிங்கிறத நம்ம போக போக நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஸ்குவாட், பாய்.